இந்த மாவட்டத்திற்கு மட்டும் கனமழை பொறுத்தவரைக்கும் குறைய வாய்ப்பில்லங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது. இனி வரப்போகிற நாட்கள்ல ஒரு சில மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டமும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் தான் கணிசமா அதிகரிக்கும். இதுல கணிசமா நமக்கு மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையானது கிடைக்கும். ஏதேனும் சில இடங்களில் மட்டும் கனமழையாக நமக்கு பதிவாகும். இப்ப அறிவிச்ச இந்த மாவட்டங்கள் கூட நமக்கு மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யுமானா கண்டிப்பா கிடையாது. பகுதியான மழை வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும். ஆனா, மற்ற மாவட்டங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் பெரும்பாலும் குறைஞ்சு போயிரும். இப்போ நமக்கு எந்தெந்த பகுதிகள்லாம் நமக்கு இந்த மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தொடர வாய்ப்பு இருக்கு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை கிடையாது. வானம் மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் தான் கணிசமாக காணப்படும். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இயல்பு நிலை திரும்பியாச்சு. மழை அதிகமா எதிர்பார்க்காதீங்க. வானம் மேகமூட்டமாக சில சமயங்கள்ல இருக்கலாம். ஆகவே பகுதியான ஒரு லேசான மழையாவது சில இடங்கள்ல மட்டுமே இருக்கும். மற்றபடி நமக்கு மிக கனமழையோ இல்ல கனமழையினுடைய தீவிரத்தையோ அதிகமா எதிர்பார்க்க முடியாது. சேலம், கரூர், நாமக்கல்லே கூட சில இடத்துல மட்டும்தான் மிதமான மழை கிடைக்கும். கிட்டத்தட்ட 80% வான மேகமூட்டமும் ஒரு 20% மட்டும் சில பகுதிகளில் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நமக்கு மதுரை மாவட்டத்திலிருந்து திருநெல்வேலி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். அதிக மழை எதிர்பார்த்துறாதீங்க. மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், இது செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள், தென்காசி, செங்கோட்டை இது போன்ற மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் ஏதேனும் சில இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை கிடைக்குமே தவிர மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ஆகவே அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் நமக்கு பெய்யக்கூடிய மழை அளவு படிப்படியாக குறையும். அதிக மழை பொழிவை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது. இப்போவே நமக்கு நிறைய மாவட்டங்களில் மழை குறைஞ்சி போச்சு. இப்போ அடுத்து வரும் 3 நாட்களில் ஒரு 8 மாவட்டத்திற்கு மட்டும் மழை. அதை நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இரவு நேர மழை பொழிவாக பதிவாகும். அதே போல் உள் மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் விட்டு விட்டு பகுதியாக சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் பகுதியாக நமக்கு மழை பெய்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து வரும் நாட்களிலும் விட்டு விட்டு நமக்கு உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு கனமழை அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் இதுவரை இல்லாத மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக நம்ம கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40லிருந்து 50 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் வரைக்கும் அடுத்து வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவிற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகுது. அதனால தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு பக்கம் மிதமானதுலேருந்து கனமழை பெய்தாலும் மற்ற மாநிலங்களில் நமக்கு தீவிரமான மழையும் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்கு நண்பர்களே. நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க.